ஸ்டூடெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து பாக்டீரியல் டிசீஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்க்குறது வைரல் டிசீஸ். இப்போ வைரல் டிசீஸ்க்கு முன்னாடி வைரஸஸ் அப்படிங்கிறது என்னென்னா, வைரஸஸ் ஆர் த ஸ்மாலஸ்ட் இன்ட்ரா செல்லுலார் ஆப்ளிகேட் பேரசைட்ஸ் விச் மல்டிப்ளை வித்தின் லிவிங் செல்ஸ். அதாவது என்ன, உயிருள்ள செல்லுகளுக்குள்ளே மட்டும்தான் இது என்ன இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறிய அகச்செல். இன்ட்ரா செல்லுலார்னு என்ன அர்த்தம்? செல்லுக்குள்ளே ஒரு ஆப்ளிகேட் பேரசைட்னா என்னது? நிலை மாறாத ஒரு ஒட்டுண்ணி. பேரசைட்னா ஒட்டுண்ணியாக வாழக்கூடியது இந்த வைரஸ். புரியுதுங்களா? சரி, இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யுது? அவுட்சைட் த லிவிங் செல்ஸ் they cannot carry out the characteristics of a living organisms. அதாவது ஒரு லிவிங் செல்லை விட்டு எப்போ வெளியில் வருதோ, அல்லது ஒரு லிவிங் செல்லை விட்டு வெளியில் இருந்தாலும் சரி, அது என்ன செய்ய முடியாது? they cannot carry out characteristics of a living organism. அதாவது உயிருள்ள செல்லை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா அது என்னது? ஒரு உயிரற்ற ஒரு கல் மாதிரி தான். அதனால் வந்து உயிருள்ள ஒரு கேரக்டர் எதுவுமே அதுக்கு கிடையாது, இருக்காது அப்படிங்கிறாங்க. Viruses invade living cells, forcing the cells to create new viruses. அதாவது என்னென்னா, இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு உயிருள்ள செல்லுகளுக்குள்ளே என்னாகுது? உள்ளே போய் இன்வேடிங்னு என்னது? உள்ளே நுழைஞ்சு புதுசாக என்ன அந்த நியூ வைரஸஸை வந்து என்ன பண்ணுதான்? ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த செல்ஸை வந்து என்ன பண்ணுதான்? தூண்டுது. ஃபோர்ஸிங் என்னது? தூண்டுது. புரியுதுங்களா? ஒரு வைரஸ் ஒரு செல்லுக்குள்ளே, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்குள்ளே போச்சுன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்லினுடைய ஆக்டிவிட்டியை சப்ரஸ் பண்ணி அமுக்கிட்டு அதை என்ன பண்ணுவோம்? அந்த செல்லை வந்து அதனுடைய கண்ட்ரோல் கொண்டு போகும். அதாவது அந்த வைரஸை வந்து இனப்பெருக்கம் பண்ணால் அதனுடைய மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம செல்லை என்ன பண்ணுமா? ஸ்டிமுலேட் பண்ணி விடுது. அது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த நியூ வைரஸஸ் பிரேக் அவுட் ஆஃப் த செல். இப்போ உள்ள வந்து நம்ம உடம்பு பாடியில் வந்து அந்த செல்லுக்குள்ளே வைரஸ் என்னாகுது? ஒன்று வந்து 10 ஆகி 100 ஆகி இப்படி என்னது மல்டிப்ளிகேஷன் ஆனால் என்னாகும்? செல்லு வந்து இடம் பிடிக்காமல் என்னது? பெர்ஸ்ட் ஆகும், பிரேக் அவுட் ஆகும். அப்போ பிரேக் அவுட் ஆகிறப்ப அந்த நியூ வைரஸஸில் என்னது? அதுலேருந்து வெளியே வந்து கில்லிங் இட் அண்ட் இன்வேட் அதர் செல்ஸ் இன் த பாடி. புரியுதுங்களா? அந்த செல்லை வந்து கொன்னுட்டு அதிலேருந்து பிரேக் ஆகி வெளியே வந்து நம்ம பாடியில் நெய்பரிங் செல்ஸ், அடுத்த பக்கத்தில் இருக்க செல்ஸ் என்ன பண்ணுமா? இது உள்ளே நுழைஞ்சு இன்ஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணிடுது, காசிங் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரைனோ வைரஸஸ். இந்த ரைனோ வைரஸஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் ஹியூமன் ailment கால்டு த காமன் கோல்டு. இந்த ரைனோ வைரஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த மனிதர்களுக்கு வரக்கூடிய சாதாரண சளி, காமன் கோல்டுங்க பார்த்திங்களா, அதை வந்து மனிதர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் இந்த ரைனோ வைரஸஸ். புரியுதுங்களா? வைரல் டிசீஸ் ஆர் ஜென்ரலி குரூப்டு இன்ட்டு 4 டைப்ஸ். வைரல் டிசீஸை வந்து எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறாங்க? மொத்தம் 4 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி? பேசிஸ் ஆஃப் தி சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் த பாடி ஆர்கன்ஸ். உடம்புல வந்து எந்த மாதிரி சிம்டம்ஸு அதை பேஸ் பண்ணி அந்த வைரல் டிசீஸ் வந்து 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிமோட்ரோபிக் டிசீஸ், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்டட் அது பை இன்ஃப்ளூயன்ஸா. அதாவது நிமோட்ரோபிக் டிசீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம சுவாச நோய்கள் அப்படிம்பாங்க. சுவாச நோய்கள்லாம் என்னது? ரெஸ்பிரேஷன் பண்ணுறோம் பார்த்திங்களா, நம்மளுடைய ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ், அந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறது தான் நிமோட்டிக் டிசீஸ். அதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறது. எது? இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால் வர்றது. அடுத்து டெர்மோட்ரோபிக் டிசீஸ். டெர்மோட்ரோபிக் டிசீஸ் அப்படிங்கிறது ஸ்கின்னு. டெர்மோன்னு என்னது? ஸ்கின். நம்மளுடைய தோலில் வந்து நோய் வந்து வர்றது. ஸ்கின் அண்டு சப்கியூட்டினியஸ் டிசீஸ். ஸ்கின்னு மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு லேயரை வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியது அந்த 2வது டைப் டெர்மோட்ரோபிக் டிசீஸ் அப்படிங்கிறது. அதுக்கு வந்து என்னென்னா சிக்கன் பாக்ஸ் அண்டு மீசல்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிக்கன் பாக்ஸ், சின்னம்மையும் தட்டம்மை, அதனால் வரக்கூடிய நோய்கள். தேர்டு வந்து விசரோட்ரோபிக் டிசீஸ். விசரோட்ரோபிக் அப்படிங்கிறது உள்ளுறுப்புகள், இன்டர்னல் ஆர்கன்ஸ். நம்ம உடம்புக்குள்ளே வந்து பிளட்டு, அப்புறம் விசரல் ஆர்கன்ஸ், அதாவது மற்ற உள்ளுறுப்புகள்லாம் இருக்குது பார்த்திங்களா,
இப்போ ஒரு லங்ஸாக இருக்கட்டும், ஒரு கிட்னியாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிறது விசரோட்ராபிக் டிசீஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் எல்லோ ஃபீவர் வர்றது அண்டு டெங்கு ஃபீவர் வர்றது இதெல்லாம் வந்து விசரோட்ராபிக் டிசீஸ் அப்படிம்பாங்க. சரிங்களா, இது 3வது டிசீஸ். அடுத்து 4th டைப் வந்து பார்த்திங்கன்னா நியூரோட்ராபிக் டிசீஸ். நியூரோ அப்படின்னா அடுத்த நரம்பு நோய்கள் அப்படிம்பாங்க. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுது பை ரேபிஸ். வெறிநாய்க்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெறிநாய்க்கடி நாய் கடித்தா நமக்கு வந்து வரக்கூடிய நரம்பு மண்டலம் நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகி அந்த பேஷண்ட் வந்து அப்படியே அந்த நாய் மாதிரி டாக் மாதிரியே அவங்க மவுத்தில் வந்து சலைவா இதாகிறது, அந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வந்து வரும். அப்புறம் போலியோ அதே மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள். அப்போ வைரல் டிசீஸ் அப்படிங்கிறது 4 டைப்ஸ். நம்ம உடம்புல வரக்கூடிய அந்த சிம்டம்ஸை பேஸ் பண்ணி மொத்தம் 4 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வைரல் டிசீஸ் ஒரு டேபிள் காலம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வைரல் டிசீஸ் வருது, அதை காஸ் பண்ணக்கூடிய அந்த காசேட்டிவ் ஏஜென்ட்ஸ், அதனுடைய வைரஸினுடைய நேமு, அப்புறம் வந்து எந்த பார்ட் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது பாடியில், அப்படி ஹவு டு ஸ்ப்ரெட், எப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது, அப்புறம் அதனுடைய சிம்டம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டேபிள் காலம் இருக்குது. இப்போ அதை பாருங்கள், அதில் என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டிசீஸ் அப்படிங்கிறது பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு வந்து காமன் கோல்டு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இட் இஸ் காஸ்டு பை ரைனோ வைரஸ். இது வந்து ரைனோ வைரஸ்னால் வர்றது காமன் கோல்டு. எந்த பார்ட் இன்ஃபெக்ட் ஆகுது? ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எப்படி வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுதுன்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், அதாவது நீர் திவலைகள். ஒருத்தருக்கு சளி பிடிச்சிருக்குது, அந்த வைரல் இன்ஃபெக்ஷனால் அவங்க வந்து ஒரு தும்மல் இருமல் ஏற்படும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன அந்த வாட்டர் ட்ராப், அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வர்றப்போ, நம்ம கையில் படுறப்போ இல்லை மூக்கில் படுறப்போ உடம்புக்குள்ளே போயிடுது. சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா நாசல் கன்ஜெஷன், அதாவது மூக்கடைப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிசார்ஜ், ஷோர் த்ரோட், அதாவது கோலை வந்து வெளியேறது, ஷோர் த்ரோட் தொண்டை வலிக்கிறது, அப்புறம் காஃப் இருமல், ஹெட்டேக்கு தலைவலி, இதெல்லாம் வந்து அதனுடைய சிம்டம்ஸ். அடுத்து செகண்ட் பார்த்திங்கன்னா மம்ஸ். அடுத்து செகண்ட் டிசீஸ் வந்து மம்ஸ் அப்படிங்கிறதுல வரக்கூடிய அந்த வைரஸ் வந்து மம்ஸ் வைரஸ்பாங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்க, பாராமிக்ஸோ வைரஸ் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து எப்படி எதை இன்ஃபெக்ஷன் பண்ணுது நம்ம உடம்புல அப்படின்னா சலைவரி கிளாண்ட், நம்ம மவுத்தில் பார்த்திங்களா அந்த வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சலைவரி கிளாண்டை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதனுடைய டிரான்ஸ்மிஷன் எப்படி? ஸோ இந்த சலைவா அண்டு ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய அந்த சலைவா மற்றும் அந்த ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மற்றவங்களுக்கு போகிறப்ப பரவுது. ஸோ இதனுடைய சிம்டம் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த பெராய்டிட் கிளாண்ட். நம்ம இந்த கிளாண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். நம்ம மவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா பெராய்டிட் கிளாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து என்ன ஆகுதுங்கிறாங்க, வீங்கிடுறது, பெருசாக வந்து வீக்கம் ஏற்பட்டு வலி ஏற்படுறது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மீசில்ஸ், தட்டம்மை அப்படிம்பாங்க தமிழில். ஸோ இட் இஸ் காஸ்டு பை ரூபெல்லா வைரஸ் அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து பாராமிக்ஸோ வைரஸ், 2 வைரஸ் அதுக்கு காரணம். ஸோ அது எதை இன்ஃபெக்ஷன் பண்ணுது? ஸ்கின்னு, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், தோல் மற்றும் நம்மளுடைய சுவாச பாதையை வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணுது. இதுவும் எப்படி தான் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், நீர் திவலைகள், தும்மல் இருமல் மூலமாக பரவுது. இதுக்குரிய சிம்டம்ஸ் வந்து ஷோர் த்ரோட், அதாவது கரகரப்பான அந்த தொண்டை, அப்புறம் வந்து ரன்னிங் நோஸ், மூக்கு வந்து தண்ணியாக ஒழுகும், அப்புறம் காஃப் இருமல், அப்புறம் ஃபீவரு, அப்புறம் ரெட்டிஷ் ரேஷஸ் ஆன் த ஸ்கின், நம்மளுடைய ஸ்கின்னு, நெக்கு, ஏர், நம்மளுடைய தோல் மற்றும் என்னென்னது கழுத்து, அப்புறம் வந்து காதுலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே சிவப்பாக அப்படியே ரெட்டிஷாக வந்து தடிப்புகள் வந்து ஏற்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து மீசல்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படிங்கிறது ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸு. எதை இன்ஃபெக்ட் பண்ணது? நம்ம நம்மளுடைய லிவர் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேரண்டல் ரூட், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன், ஒன்று பெற்றோர் வழியாக வரலாம், இல்லைன்னா பிளட்டு என்ன பண்ணுறான் டிரான்ஸ்ஃபியூஷன், ஒருத்தருக்கு இருக்கிற பிளட் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப அது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வைரஸினுடைய இன்ஃபெக்ஷன் வந்து அது என்ன அப்படியே ஸ்ப்ரெட் அவுட் ஆகிரும். அதனுடைய சிம்டம்ஸ் லிவர் டேமேஜ் ஆகிறது, ஜாண்டிஸ் மஞ்சக்காமாலை, நாசியா
குமட்டல், அப்படியே வாந்தி வர மாதிரி குமட்டல். அப்புறம் எல்லோயிஷ் ஐஸ், கண் இதெல்லாம் அது எல்லோ கலரில் மாறும். ஃபீவர் வரும். பெயின் இந்த அப்டாமன், அடிவயிறில் வலிக்க ஆரம்பிக்கிறது. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து என்னுடைய சிம்டம்ஸ். புரியுதுங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பாக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பாக்ஸ் சின்னம்மை அப்படிம்பாங்க. வேரிசெல்லா ஓஸ்டர் வைரஸ், இதனுடைய டிஎன்ஏ வைரஸ். இது வந்து டிஎன்ஏ ஒரு வைரஸ். எதை இன்ஃபெக்ட் பண்ண, எந்த ஏரியா? ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், ஸ்கின்னு, நர்வஸ் சிஸ்டம் இன்ஃபெக்ஷன் ஆகுது. இது என்னது? ட்ராப்லெட் இல்லைன்னா டைரக்ட் கான்டாக்ட் மூலமாகவும் டிரான்ஸ்மிஷன் ஆகும். சிம்டம்ஸ் வந்து லேசான காய்ச்சல், மைல்டு ஃபீவர், அப்புறம் இச்சிங் ஸ்கின், அதாவது என்னென்னா தோல் வந்து அரிப்பு எடுக்கும். புரியுங்களா? அப்புறம் வந்து இச்சி ஸ்கின், ரேஷ் அண்டு பிளிஸ்டர்ஸ், கொப்பளங்கள் வரும். நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா தடிப்பு, கொப்பளமெல்லாம் வரும். பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சிக்கன் பாக்ஸ் அப்படிம்பாங்க. அப்படியே அந்த கொப்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீட் திவலைகள்லாம் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அரிக்கிறப்ப அதை உடச்சிடணும்னு வச்சுங்க, அந்த வாட்டர் வந்து இன்னொருத்தருக்கு, அந்த ட்ராப்லெட் வந்து இன்னொருத்தருக்கு படும்போது அவங்களுக்கு அது என்ன, அந்த வைரஸ் வந்து பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து போலியோ மைலிட்டிஸ். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போலியோ மைலிட்டிஸ், இளம்பிள்ளை வாதம் அப்படின்னு சொல்கிறது. இது ப்ராசஸ் என்னது? போலியோ வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டெஸ்டைன், பிரெயின், ஸ்பைனல் கார்ட், நம்மளுடைய குடல் பாதை, மூளை, தண்டுவடம் இதெல்லாம் இன்ஃபெக்ட் பண்ணுது. இது என்னது? ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், அதாவது த்ரூ ஃபீக்கல் ஓரல் ரூட், அதாவது என்னென்னா மலத்தொற்று. புரியுங்களா? அதாவது நம்ம ஓப்பன் டாய்லெட்டில் போய் அந்த டாய்லெட்டில் பாத்ரூம் போகிறாங்க பார்த்திங்களா, ஓப்பனில், அதில் வந்து என்ன ஆகலாம், சில இது வந்து வாட்டர் அதில் பட்டு நம்ம அதை வாட்டர் நமக்கு தெரியாமல் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம குடிக்கிறப்ப சாப்பிட்றப்ப அது என்ன இன்ஃபெக்ஷன் ஆகுது. சிம்டம்ஸ் ஃபீவர், காய்ச்சல், மஸ்குலர் ஸ்டிஃப்னஸ்னால் நம்மளுடைய மசில்ஸ் வந்து என்ன அப்படியே விரைச்சிக்கும். அப்புறம் வந்து வீக்னஸ், வலுவிழுந்துறது. அப்புறம் பேரலிசிஸ்னால் பக்கவாதம் வர்றது. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், நம்ம சுவாசிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னுடைய சிம்டம்ஸ். தென் அடுத்து பார்த்திங்கன்னா டெங்கு ஃபீவர். உங்களுக்கு டெங்கு ஃபீவர் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரேக் போன் ஃபீவர் அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டெங்கு வைரஸ், ஃப்ளாவிஸ் வைரஸ் அப்படிம்பாங்க. அதை காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் வந்து ஸ்கின்னு, பிளட்டு வந்து என்ன ஆகுது? இன்ஃபெக்ஷன் ஆகுது. நம்மளுடைய தோல் மற்றும் அந்த பிளட்டு. அது எப்படி வந்து நோய் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகுதுன்னா, அந்த ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கிற மஸ்கிட்டோ மூலமாக என்ன அந்த வைரல் வந்து என்னுடைய டிரான்ஸ்மிஷன் நடக்குது. ஸோ தென் அந்த கொசு வந்து நம்மளை கடிக்கிறப்ப, ஸ்கின்னை வந்து கடிக்கிறப்ப என்ன, பிளட் வழியாக உள்ளே போய் நம்ம உடம்புல வந்து டிசீஸ் உண்டாக்குறது. அதனுடைய சிம்டம்ஸ் வந்து சிவியர் ஃப்ளூ, அதாவது சிவியர் ஃப்ளூன்னு என்னது? காய்ச்சல், திடீர்னு அதிகமான காய்ச்சல். த சடன் ஆன்செட் ஆஃப் ஃபீவர், பெயின்ஃபுல் ஹெட்டேக், தலைவலி, அப்புறம் வந்து மசில் ஜாயின்ட்லாம் பெயினாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய சிம்டம்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குனியா. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆல்ஃபா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து என்னது? நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதுவும் என்னது? ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கிற மஸ்கிட்டோ மூலமாக தான் ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. இதனுடைய சிம்டம் பார்த்திங்கன்னா ஃபீவர், ஜாயிண்ட் பெயின், ஹெட்டேக் வர்றது, ஜாயிண்ட் வந்து ஸ்வெல்லிங் ஆகுது, மூட்டுகள்லாம் வந்து என்னது? வீக்கம் ஏற்பட்டுறது, தலைவலி, இதெல்லாம் வந்து ஸோ என்னுடைய சிம்டம்ஸ். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் என்னது? வைரல் டிசீஸ். இந்த டேபிள் காலத்தில் என்னென்ன வைரல் டிசீஸ் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்டம்ஸ் என்னென்ன, அதனுடைய காசேட்டிவ் ஏஜென்ட்ஸ், அந்த வைரலினுடைய நேம் என்ன, வைரஸினுடைய நேம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துங்க. புரியுங்களா? சரி, இது இல்லாமல் இன்னொரு பாக்ஸில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. நிபா வைரஸ் அப்படிங்கிறது ஒன்று, அப்புறம் வந்து பன்றிக் காய்ச்சல். புரியுதுங்களா? அதை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸை பற்றி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கலாம். நிபா வைரஸினுடைய அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதை பற்றி ஸ்மாலில் ஒரு இதை பார்ப்போம். அதை பாருங்கள். இதை வந்து நிபா வைரஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீனோசோட்டிக், அதாவது விலங்குகள்கிட்டருந்து மனிதனுக்கு வரக்கூடிய ஒரு வைரஸ். இந்த வைரஸ் புரியுதுங்களா? இது எப்படி வருதுன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து கண்டாமினேஷன் ஆகிருந்துச்சுங்க. ஸோ அந்த ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறப்ப இந்த வைரஸ் வந்து நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணுது. ஆனால் என்னென்ன, அதில் யாருக்கு இந்த டிசீஸ் இருக்கோ அது வந்து நமக்கு என்ன ஆகாது, அது தெரியாது. சிம்டம்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் தெரியாது, யாருக்கு இருக்குங்கிறது தெரியாது.
இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸை பற்றி சொல்கிறாங்க. அந்த சிம்டம்ஸ் அப்படிங்கிறது உடனே வெளியில் தெரியாது. அது மாதிரி தான் இதுவும், புரியுதுங்களா? இது வந்து என்னென்னா உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி டிசீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது நம்மளுடைய சுவாச பாதையில் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஒரு இறப்பை கூட ஏற்படுத்திடுமா, புரியுதுங்களா? அப்புறம் வந்து இந்த பிரைன் அது அங்கே வந்து என்ன ஆகுனா ஒரு ஸ்வெல்லிங் ப்ரொடியூஸ் பண்ணி ஆளை கொன்று ஓடுது அப்படிங்கிறாங்க இந்த நிபா வைரஸ் அப்படிங்கிறது, புரியுதுங்களா? சரி, இப்போ இதான் ஸ்வைன் ஃப்ளூனா பன்றி காய்ச்சல் அப்படிம்பாங்க. இதை வந்து எப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1919 அப்போயே வந்து பெண்டமிக்காக ஒரு தொற்று நோயாக வந்து இதை என்ன பண்ணியிருக்காங்க, ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. பெண்டமிக்னு என்னது, ஒரு தொற்று நோய். அண்டு ஸ்டில் சர்க்குலேட்ஸ் ஆஸ் ஏ சீசனல் ஃப்ளூ வைரஸ். ஆனால் அது என்னது, இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீசனல் டயத்துக்கு அது என்ன அந்த காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வைன் ஃப்ளூ வந்து எப்படி வருது அப்படின்னா பை H1N1 அப்படிங்கிற ஒரு வைரஸ். H1N1 அப்படிங்கிற வைரஸ் மூலமாக தான் இந்த இது என்னது காய்ச்சல் வந்து வருது. ஸோ என்னுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபீவர், காஃப், சோர் த்ரோட்டு, சில்ஸு அதாவது வீக்னஸ் அண்டு பாடி ஏக், அப்புறம் சில்ட்ரன், ப்ரெக்னென்ட் உமன் அண்டு த எல்டர்லி ஏர் அட் ரிஸ்க் ஃப்ரம் சிவியர் இன்ஃபெக்ஷன். இதில் வந்து மெயினாக வந்து யார் பாதிக்கிறாங்கன்னா குழந்தைக, அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் உமன் அதாவது கருவுற்ற பெண்கள், வயதானவங்க, இவங்க தான் அதிகமாக இதில் பாதிக்கிறாங்க இதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது வந்து என்னது வைரல் டிசீஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு நம்ம உலகத்தையே ஆட்டி படைக்கிற என்னது கொரோனா வைரஸ் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ சேவ் ஃப்ரம் வைரஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்ப்போம்.